வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலந்தி யாவருக்கும் செய்யறியான் வலியுமை சொல்ல வேண்டாங்கால் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று சொல்லக்கூடிய அவ்வையினுடைய பாடலை துவங்கி இன்றைக்கு காலை பொழுது மிக இனிமையாக இருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். வாரியர்ஸுடைய கடைசி மேட்ச் இது. நாங்கள் ஜெயித்தோம்னா உள்ளே போகலாம். தமிழ் கிராக்கர்ஸ் புது டிஷர்ட் அடிச்சிருக்காங்க, சிறப்பாக இருக்குது. நல்ல லெவன்ஸு, வாழ்த்துக்கள். அவங்களும் நல்ல டீமுங்க, சிறப்பான டீமுங்க. தமிழ் கிராக்கர்ஸினுடைய முதல் பந்து வீசுகிறவர் பாலா. எங்களது நம்பிக்கை நட்சத்திரம். முதல் பந்து டாட்டுங்க, இரண்டாவது பந்து பாலா. ஒரே ஒரு ரன்னு மட்டும். லெஃப்ட்டு அண்டு ரைட்டுங்க, நல்ல காம்பினேஷன் புதுசாக கொண்டாந்துருக்காங்க. லெஃப்ட் அண்டு ரைட்டு வந்து எப்போதுமே கிளிக் ஆகும். இன்னொன்று என்ன, எங்களுக்கு ஆஃப் சைடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். லெஃப்ட் சைடுக்கு நல்லா பந்து போடுவாப்புல பாலா. மூன்றாவது பந்து, நான்காவது பந்து நல்லா தூக்கி அடிக்கப்பட்ட பந்துங்க, கேட்ச் மிஸ்ஸு. ஒரே ஒரு ஓட்டங்க. ஐந்தாவது பந்து பாலா. ஒரே ஒரு பந்து, ஒரே ஒரு ஓட்டம் எதுவும் எடுக்கலைங்க. நல்ல டேவிட் நல்லா தடுத்தாப்புல. இறுதி பந்து வீசுகிறாரு. முதல் ஓவரில் இறுதி பந்து பாலா. அழகாக பந்து, சூப்பருங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாலா. முத்துக்குமாருங்க இரண்டாவது ஓவரை வீச விடுறாரு. அவருக்கான முதல் ஓவரை வீச விடுறாருங்க முத்துக்குமார் வந்து எங்களுக்கு செல்லப்பிள்ளை, அருமையான பவுலரு, நம்பிக்கை நட்சத்திரம். 6 பந்துகளையும் வெவ்வேறு விதமாக வீசக்கூடிய அற்புதமான ஒரு பந்து வீச்சாளர். பார்ப்போம். 4 விக்கெட்டுகளை எடுத்து மிகச்சிறந்த முன்னாடி ஒரு இதில் நல்ல பந்து வீசுகிறார். தொடர்ச்சியாக நல்ல பந்து வீசுகிறாரு முத்துக்குமார். முதல் பந்து 4ஆகமா அங்கே உதயா இருக்கிறாருங்க. இரண்டாவது பந்து ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டும் எடுத்திருக்காங்க முதல் பந்தில். அழகாக வீசப்பட்ட பந்துங்க, நல்ல ஐடியாங்க. மூன்றாவது பந்துங்க முத்துக்குமார். நல்ல ஐடியாங்க முத்துக்குமார். 4வது பந்து ஒரு ஓட்டங்கள் மட்டும் பெற்றிருக்கு. நல்ல ஆஃப் சைடில் நல்லா போட்டாப்புல. வாழ்த்துக்கள் முத்துக்குமார். எடுத்து ஆட முடியல. 5வது பந்து கேட்ச், அழகாக பிடிக்கப்பட்டாருங்க. சூப்பர் கேட்சுங்க. வாழ்த்துக்கள் விக்கி. முத்துக்குமார் கடைசி பந்த போடுறாருங்க. நல்ல காம்பினேஷனை உடைச்சார். லெஃப்ட் அண்ட் ரைட்டு பேட்ஸ்மேனை உடைச்சார். லெஃப்ட் சைட் உள்ளது எங்களுக்கு வீக்னஸ்ஸே லெஃப்ட்டு தான், அதை உடைச்சிருக்காப்புல முத்துக்குமார். வாழ்த்துக்கள். இறுதி பந்து வீச வர்றாரு. 2வது ஓவரில் இறுதி பந்து. அழகாக ஆஃபில் கட் பண்ணாப்புல. ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டும்தான். 5 ஓட்டங்கள் 2 ஓவர் முடிவு நிலையில் ஒரு விக்கெட்டுங்க. 3வது ஓவருங்க பாலா. முதல் பந்து ஐயோ செம்மையான பல்லுங்க. 2வது பல்லு பாலா. நல்ல ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 4ங்க. முதல் 4 பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க அணி. நல்ல பேட்ஸ்மேன் கூட. 3வது பாலுங்க. நல்லா ஆஃப் சைடில் கட் பண்ணி அடிக்கப்பட்ட பந்து. ஒரே ஒரு ஓட்டங்களா, 2 ஓட்டங்கள்.
மிஸ்பில்ட் ஆயிடுச்சு. 4வது பந்துங்க பாலா. நல்லா அடிக்க, நல்லா விசப்பட்டு பந்துங்க. போல்ட் ஆகுது, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல பந்து. 5வது பந்துங்க பாலா. நல்ல ஐடியாங்க, அதான் வேணும். பேட்ஸ்மேன் எந்த பொசிஷனில் ஆடுறாரோ அதுக்கு தகுந்தவாறு பந்து வீசக்கூடிய திறமையான ஒரு பவுலரு பாலா. இறுதி பந்துங்க. நல்ல தூக்கி அடிக்கப்பட்ட பந்துல கேட்ச் மிஸ்ஸுங்க. முத்துக்குமார் 2வது ஓவரில் வீச வர்றாரு. மொத்தம் அது வந்து எப்படின்னா பவர் பிளேயில் கடைசி ஓவர். முத்துக்குமார் முதல் பந்தை வீச வர்றாரு. போன ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்தார். மறுபடியும் விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிற பார்ப்போம். ஒரு வித்தியாசமான ஒரு பவுலரும் கூட, நல்ல பேட்ஸ்மேனும். டிஃபென்ஸ் தான் ஆடுறாங்க. ஹேட்டு 4ங்க. முதல் பந்துலேயே 4 அடிச்சிருக்காங்க. 2வது பால். முதல் பந்து 4 போயிடுச்சு, அடிக்க முடியல. 3வது பந்துங்க முத்துக்குமார். 4வது பந்துங்க முத்துக்குமார். ஒரு விக்கெட் கிடைக்குமா? நல்ல மிடில் விசிட்டு ஒய்டு கொடுக்குறாங்க. மறுபடியும் 4வது பந்துங்க. சூப்பர் பந்துங்க. ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. 5வது பாலுங்க. ரன்னை கட்டுப்படுத்துகிறாப்புல, அதுதான் வேணும். டாட்டு ரன்னை கட்டுப்படுத்துறது ஒரு வித்தியாசமான ஒய்டு. 4வது பந்து பால். நல்ல சரியான பாலுங்க. நல்ல பந்து, வாழ்த்துக்கள். லாஸ்ட்டு பாலுங்க. விக்கெட் எதுவும் கிடைக்குமா பார்ப்போம். போலிங்க, சூப்பர் பாலுங்க. பவர் பிளே முடிஞ்சு 19 ரன் எடுத்திருக்காங்க. 4 ஓவர் முடிவில் 19 ரன்னு. டிஃபென்ஸ் தான் விளாட்றாங்க. பேட்டை தூக்கல. முதல் பந்து பாலா. மிஸ்பில்டில் வந்து ஓவர் த்ரோங்கிற பேரில் ஒரு 4 போயிடுச்சுங்க. மொத்தம் 6 ரன் வந்துருச்சுங்க. 2வது பால் பாலா. அவுட்டு. தனது அணிக்காக முதல் விக்கெட்டை எடுத்து வந்திருக்காருங்க. இது அவருடைய முதல் விக்கெட்டு. 2வது விக்கெட்டு முத்துக்குமார். டிஃபென்ஸ் விளாட்றாங்க. அவங்க அடிக்கணும்னா எந்த இதுவும் இல்லை. 3வது பால் வீசி வர்றாருங்க பாலா. விக்கெட் எடுத்துருக்காங்க. பரவாயில்ல. கேட்சாருங்க. 4வது பாலுங்க. நல்லா அடிச்சாப்புல. 6ங்க. ஸ்கோர் போய்கிட்டு இருக்கு. விக்கெட் 2 விக்கெட் விழுந்துச்சு. அடுத்து 6ங்க. ஃபுல் டாஸ்ங்க. 5 ஓவருக்கு 38 ரன் எடுத்திருக்காங்க. நல்ல ஸ்கோரு. 2 விக்கெட்டு. முத்துக்குமார், மீண்டும் முத்துக்குமார் தனது அணிக்காக மறுபடியும் ஒரு விக்கெட்டு எடுத்து கொடுப்பாரான்னு பார்ப்போம். நான் ரொம்ப நேரம் நிற்க விடக்கூடாது. முதல் பந்து 6. 2வது பாருங்க. முதல் பந்து 6 போயிருக்கு. அழகான பந்து. 3வது பந்துங்க முத்துக்குமார். சூப்பர் பந்துங்க. 4வது பந்துன்னு நினைக்கிறேன். அதான் அழகுங்க. ஒரு பாலை வந்து வெளியில் தள்ளிட்டாங்க, அடுத்து வந்து கிடைக்கல அப்படின்னா சிங்கிள் ஆடுறாங்க. அது சிறந்த பேட்ஸ்மேனுக்கு அழகு. அப்படி தான் ஆடணும். டிஃபென்ஸு ஒரு பால் வெளியில் போணுச்சுன்னா மறு பால் டிஃபென்ஸ் விளாட்றாங்க. பெரிய அளவில் நல்ல பேட்ஸ்மேன் தான். வாழ்த்துக்கள். தனது 4வது பாலை வீச விட்றாருங்க முத்துக்குமார். அவுட்டு. செம்மையான கட்டுங்க. பவுலருக்கு தாங்க அழகு. நல்ல இன்சைட் ஏஜில் ஒரு போல்டு ஆக்கினாப்புல
2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு முத்துக்குமார். தன்னுடைய 2வது ஓவரில் கடைசி பால், 3வது ஓவர் நினைக்கிறேன், 3வது ஓவரில் கடைசி பால், அவருக்கான 3வது ஓவரில் கடைசி பால். முத்துக்குமார் வாழ்த்துக்களுங்க முத்துக்குமாருக்கு. 2 விக்கெட் எடுத்துருக்காப்புல. நல்ல கட்டு, நல்ல பவுலிங். வாழ்த்துக்கள் முத்துக்குமார். உதயா வந்திருக்காப்புல, புதுசாக யூஸ் பண்ணியிருக்காங்க உதயாவை. நல்ல ஃபாஸ்ட் பவுலரு, வேறு விதமாக யூஸ் பண்ணுறாங்க, பரவாயில்ல. இது வேறு குணத்தில் போய்கிட்டு இருக்கு. நல்ல சிறந்த பவுலரும் கூட, வேகப்பந்து வீச்சாளர், ஆல்ரவுண்டர் அப்படின்னு பழைய நிறைய சாதனைகள்லாம் செஞ்சுருக்காரு உதயா. முதல் ஓவர், முதல் பந்து, அவருக்கான முதல் ஓவர். ரன் எதுவும் எடுக்கல. 2வது பாலுங்க உதயா. நல்லா அடிக்கட்டாங்க. 4 ரன் ஆகுமா? இல்லைங்க, நல்ல ஃபீல்டருங்க பாண்டியா. சிறந்த ஃபீல்டரு, சிறந்த ஆல்ரவுண்டரு. வாழ்த்துக்கள் பாண்டியா அவர்களுக்கு. 3வது பாலுங்க. கொஞ்சம் இல்லைங்க. 4வது பாலுங்க. ஓவர் போயிருமா? மிஸ்ஃபீல்டு. 2 ஓட்டங்கள் தான். கணேஷ் இங்கே தடுப்பு தடுத்துட்டாப்புல. கணேஷ் நல்ல ஃபீல்டரும் கூட, நல்ல பேட்ஸ்மேன். வாழ்த்துக்கள் கணேஷ். 5வது பால் உதயா. நல்ல பாலுங்க. சிங்கிற முறையில் ஒரே ஒரு ரன் எடுக்கிறாங்க. எல்லா பந்துமே திரும்பி வரக்கூடிய பேட்ஸ்மேனாக இருக்கிறாங்க. நல்ல பாலுங்க முத்துக்குமார். இறுதி ஓவருங்க. நல்லா தூக்கி அடிக்கப்பட்டிருப்பார் ஸ்ட்ரெயிட்டில். ஒரே ஒரு ரன்னு தானா? ரமேஷ் ஒரே ஒரு ரன்னு தான் கொடுத்துருக்காப்புல. வாழ்த்துக்கள். 2வது பாலுங்க முத்துக்குமார். நல்ல பாலுங்க, சரியான பந்துங்க. வாழ்த்துக்கள் முத்துக்குமார். என்ன வேரியேஷனுங்க. 3வது பாலுங்க முத்துக்குமார். வாட் அ பியூட்டி. அருமையான பாலுங்க, சூப்பருங்க. வாழ்த்துக்கள் முத்துக்குமார். 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னொரு விக்கெட் எடுத்து கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். லாஸ்ட்டு ஓவருங்க, பார்ப்போம் ஒரு விக்கெட்டு விழுங்குமான்னுங்கிறத. 4வது பால். வாட் அ பியூட்டி. 4 போமா? போகாது. முத்துக்குமார் கடைசி பந்துன்னு நினைக்கிறேன். 5வது பந்தா லாஸ்ட் பந்தான் தெரியல. முத்துக்குமார் ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரா? வைடு. நல்ல பந்து தான். லாஸ்ட் ரீபால் போடுறாரு. நல்லா கட்டு பாலா. நல்ல ஃபீல்டருங்க, தரமான ஃபீல்டர் பாலா. வாழ்த்துக்கள் பாலா. லாஸ்ட் பால்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கப்பட்ட பந்துங்க. என் 4 ஆகுமா? நல்ல ஃபீல்டுங்க ரமேஷ். ஒரே ஒரு ரன்னு தான். நல்ல வாழ்த்துக்கள். நல்ல துரோங்க. மறுபடியும் உதயா கொண்டாந்துருக்காங்க. பார்ப்போம். நல்ல பவுலரும் கூட. முதல் பந்தை திருப்பினார். அவர் காலில் படலைன்னா போல்டாக இருக்கும். 2வது பாலுங்க. நல்ல கட் செஞ்சாங்க. சூப்பர். ஒரே ஒரு ரன்னு. 3வது பாலுங்க. டிஃபென்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய ஷாட்டுக்கு போகல. நல்ல பால். சூப்பர் உதயா. நல்ல ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கப்பட்ட நல்ல கேட்சு. சுரேஷ் நல்லா கேட்ச் பிடிச்சாப்புல. வாழ்த்துக்கள் சுரேஷ். உதயா முதல் விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காருங்க. அவருடைய முதல் விக்கெட்டை அழகாக அடிக்கப்பட்டு ஆஃப் சைடில் ஸ்கொயரில் நல்லா அடிச்சாப்புல.
ஒரே ஒரு ரன்னு தான். கடைசி பந்துங்க. நல்ல லெக்கில் அடிக்கப்பட்ட பாலுங்க. பாருங்க, சுரேஷ் புதிய பவுலரை கொண்டாந்துருக்காங்க. சுரேஷ் முதல் பந்து. முதல் பந்துங்க. நல்ல ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்துங்க. ஒரே ஒரு ஓட்டம் மட்டுமே பெறுது. ரெண்டாவது பால். ஓ, நல்ல பாலுங்க. மூணாவது பாலுங்க. சுரேஷ் சரியான பாலுங்க. நாலாவது பால். கேட்சுங்க. தனக்கான முதல் விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்கார் சுரேஷ். நல்ல பந்து வச்சு. வாவ், சூப்பர் பால். லாஸ்ட் பால். போல்டு. நல்ல பாலுங்க. உதயாங்க. ஓ, பவுலிங் நல்ல வேரியேஷன். ரெண்டாவது பாருங்க. மூணாவது பாருங்க. ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டும் விட்டுருக்காங்க இந்த ஓவரில். நாலாவது பாலுங்க. 2 ஓட்டங்கள் ஓடி இருக்காங்க உதயா. சரியான பாலுங்க. ஒரே ஒரு ரன்னு. 5வது பாலுங்க. வாவ், சரியான பாலுங்க. லாஸ்ட் பாலை விசாரிங்க. ஐயோ, போயிடுங்க. நல்ல மறிச்சாப்பில். நல்ல கீப்பருங்க. நல்லா மறிச்சிட்டாப்புல. லாஸ்ட் பாலுங்க. சுரேஷ் 2வது ஓவர் அவருக்கு தனியாக. ஓ, அருமையான பாலுங்க. 2வது பால். கேட்சா? ஐயோ, 2 ரன் ஓடிட்டாங்க. 3வது பால் சுரேஷ். வாவ், 4வது பாலுங்க. வைடு. 4வது பாலுங்க. வாவ், நல்ல பவுலிங். 4வது பால். 5வது பால் வந்து நல்லா திரும்பி ஆடினாப்புல. ஸ்ட்ரைட்டில் லாங் ஆஃபில் போகுது. ஒரே ஒரு ரன்னு. லாஸ்ட் பாலுங்க. நல்லா அடிக்கப்பட்ட பந்துங்க. 4-4. புதிய பவுலருங்க பாண்டியா. ஒரு சிறந்த ஆல்ரவுண்டரு, நல்ல பவுலரும் கூட. ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு சிறந்த பவுலரு, சிறந்த பேட்ஸ்மேனு. நம்பிக்கை நட்சத்திரம், தமிழ் கிராக்கர்ஸினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்க. நல்ல ஒரு ஐடியாவோடு போடக்கூடிய பவுலருங்க. சிறப்பாக வீசக்கூடிய பவுலரு. பேட்ஸ்மேனுக்கு தகுந்தவாறு எப்படி வீசணுமோ அப்படி வீசக்கூடிய பவுலரு. முதல் பந்து பாண்டியா. நல்லா லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டும் வருது. 2வது பால். வாவ்,
சரியான பால். 3ஆவது பால். வாவ், கேட்சுங்க. ஒரே ஒரு ஓட்டங்கள் தாங்க. 4ஆவது பாலுங்க. பாண்டியா நல்ல பந்து வீசுகிறாங்க. வாவ், சரியான பாலுங்க. வாழ்த்துக்கள் பாண்டியா, எடுக்கவே முடியாதுங்க. 5ஆவது பாலுங்க. பாண்டியா. வாவ், வாட் எ பியூட்டி யார். சரியான பாலுங்க. லாஸ்ட் பால் வீச வர்றாருங்க பாண்டியா. நல்ல பந்து வீச்சுங்க. ஓ, சரியான பந்துங்க. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாண்டியா. பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க. சுரேஷ் போடுறப்ப வந்து வாவ், வாட் எ பியூட்டி. சரியான பாலுங்க. 2ஆவது பால் வீச வர்றாருப்பா சுரேஷ். நல்லா தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 6 ஆகுமா? 6ங்க. 6 பேர்ஸ். 2ஆவது பால். 3ஆவது பால் போடுறாருங்க. வாவ், சூப்பர் பால். 4ஆவது பாலுங்க. வாவ், சரியான பாலுங்க. 5ஆவது பாலுங்க. பவர் பிளேயில் நல்லா போட்டிருக்காரு. ஒரே ஒரு 6 மட்டும் இருக்கு. ஒய்டு. ஒரே பால். 5ஆவது பால். நல்ல பால். சரியான பாலுங்க. லாஸ்ட்டு ஒரு லாஸ்ட்டு பாலுங்க. அவுட் அவுட். போல்டுங்க போல்டுங்க. வாழ்த்துக்கள் சுரேஷ். பாண்டி வந்திருக்காப்புல. நம்பிக்கை நட்சத்திரம். 2ஆவது பால் போடுறாப்புல. மிஸ்பெல்ட்டில் 4 போயிடுச்சு. 2ஆவது பால். 2ஆவது பால். சிங்கிள் தான், சிங்கிள் தான். அவுட்டுங்க. ரன் அவுட்டு. ஓகே. பாண்டியா 3ஆவது பாலுங்க. ஒரு விக்கெட் எடுத்துருக்காப்புல. ரன் அவுட்டுங்கிற மாரியில். நல்ல பால், நல்ல பால். 4ஆவது பாலுங்க. பாண்டியா. நல்ல ஐடியா. ஸ்லோ டெலிவரி பண்ணாப்புல. நல்ல அருமையான பந்துங்க. 5ஆவது பாலுங்க. வா, வாட் எ பியூட்டி. கேட்ச் ஆகுமா? கேட்ச் ஆகுமா? அவ்வளோங்க. அழகான கேட்சுங்க. சூப்பர் சூப்பர் பாண்டியா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாண்டியா. லாஸ்ட்டு ஒரு பால். லாஸ்ட்டு பாலுங்க. ஓ, நல்ல பால். லாஸ்ட்டு ஓவர். சுரேஷ்குமார். ஒரே ஒரு 2 ரன் ஓடிட்டாங்க. 2ஆவது பாலுங்க. நல்ல லெக் சைடில் அடித்தது ஒன்றும். சூப்பர் ஃபீல்ட் இருக்குது பாண்டியா. 2 ரன்னு. 3ஆவது பாலுங்க. வாவ், போல்ட் ஆக வேண்டியது. 4ஆவது பால். நல்ல பால். 5ஆவது பால். லாஸ்ட்டு 2 பால் இருக்குங்க. லாஸ்ட் ஓவரில் நல்ல ஓவர். நல்லா அடிக்கப்பட்ட பந்து. விட்டுங்க. ரன் அவுட்டு. லாஸ்ட்டு விக்கெட்டு. லாஸ்ட்டு பால். நல்லா தூக்கி அடிக்கப்பட்ட பந்துங்க. 6.
டிஸ்கஷன் போய்க்கிருக்கு எம்எஸ்சிலேருந்து. எம்எஸ்சி ஃபீல்டிங் வந்தாச்சு. தமிழ் கிராக்கர்ஸ் பேட்டிங்கில், ஸ்ட்ரைக்கில் உதயா, நான் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். ஃபஸ்ட் ஓவர் போகிறக்கு எம்எஸ்சிலேருந்து பவுலிங்கனில் ஜெய்சன். அவங்களோட டார்கெட் வந்து 106ங்க. தமிழ் கிராக்கர்ஸ் 106 அடித்தா வின் பண்ணலாம். பார்ப்போம். நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க தமிழ் கிராக்கர்ஸ்லேருந்து. எம்எஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஓயிடுங்க. ஃபஸ்ட் பாலே ஓயிடில் வந்திருக்கு. ரீபாலுங்க. ஃபஸ்ட் பால் ரீபால், ஒரு பால் ஒரு ஒயிடு. ஃபஸ்ட்டு பால் தட்டியிருக்காரு. அங்கே ரன்கள் ஏதும் இல்லை. ரன்களுக்கான முயற்சி போகுது தமிழ் கிராக்கர்ஸ்லேருந்து. செகண்ட் பால் நல்ல பாலுங்க. ஒரு ஒயிடுக்கு இருந்து பேக் டு பேக் 2 பால் டாட் பால் போட்டிருக்காரு. அப்போ நல்ல ஒரு அமையுமா? உதயா ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க தமிழ் கிராக்கர்ஸில். ஓ ஃபோர்த்து பாலில் ஸ்ட்ரைட்டில் ஒரு தட்டியிருக்காப்புல. அங்கே ஒரு சிங்கிள் மட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் ரமேஷ் என்ட்டு மாறி இருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு சிங்கிள் தட்டி விட்ருக்காரு. அங்கே ஆளில் ஒரு சிங்கிளுங்க. ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. ஒரு ஓவருக்கு ஸ்கோரு ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் 4 ஆயிருக்கு. 4 runs ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டட். செகண்ட் ஓவர் போட அரவிந்த். ஃபஸ்ட்டு பாலே ஒரு சிங்கிளில் வருதுமா, ரன் அவுட் ஆகுமா? அங்கே ஒரு சிங்கிளுங்க. நல்ல த்ரோங்க. கீப்பர் கையிலேருந்து ஒரு நல்ல த்ரோ வந்திருக்கு. ஒரு தடுமாற்றம் ஏற்படுது ரன்னிங்கில். செகண்ட் பால் டாட் பாலுங்க. ஆஃபில் எடுத்து அந்த பாலை லைன்லேயே விழுந்துச்சுங்க. தேர்ட் பால் மீண்டும் அதே பால், மாற்றவே இல்லைங்க. மீண்டும் ஒரு தடவலுங்க. ரமேஷ் பேட்டிலேருந்து வந்திருக்கு. ஒரு டாட் வந்திருக்குங்க. அதே ஏரியாவில் வச்சு போட்டிருக்காரு. பால் மாற்றவே இல்லைங்க. அஞ்சு ஒரு சிங்கிள், ஒரு 2 டாட்டுக்கு அடுத்து ஒரு சிங்கிள் வந்திருக்கு ரமேஷ் பேட்டிலேருந்து. அடிச்சிருக்கானுங்க. இங்கே கேப்பில் போகுது. வந்து 4 ஆயிருக்குங்க. உதயா பேட்லேருந்து ஒரு 4 கொண்டாந்துருக்காரு. அவர் நல்ல பேட்ஸ்மேனுங்கண்ணா. தமிழ் கிராக்கர்ஸோட ஓப்பனிங்லாம் நல்ல பேட்ஸ்மேனாக அமைஞ்ச ஒரு பிளேயருங்க. அஞ்சு விக்கெட் மிஸ் ஆகிருக்குங்க. ஒரு நல்ல விக்கெட்டை விட்டுருக்காருங்க. மாற்றங்கள் ஏற்படாத விக்கெட் விட்டுருக்காரு. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உதயாவோட பெரிய விக்கெட்டுங்க மிஸ் ஆகிருக்கு. விக்கெட்டை மிஸ் ஆகிருக்குங்க. ஜெய்சன் அவருக்கான செகண்ட் ஓவருங்க மடக்கி கொடுத்துருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்கு ஃபஸ்ட்டு பாலில். செகண்ட் பால் அங்கே ஒரு டாட் பாலில் வந்திருக்குங்க. மீண்டும் ஒரு தடுமாற்றம் ஏற்படுது 2 ஓவரில். ஆரஞ்சு விட்டுக்காரு, குத்தி போட்டார். அங்கே லெக்கில் ஒரு
4 வந்திருக்குங்க. உதயாபேட்டிலேருந்து 2வது 4ங்க. நீங்கள் ஒரு கேட்ச் வேறு மிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாட் பால் ஆயிருக்கு. 1 பவுன்ஸ். லாஸ்ட் 2 பால் இருக்குது. 5th பால். ஒரு 4க்கு அடுத்து ஒரு டாட் ஒரு சிங்கிள் வந்திருக்கு. லாஸ்ட் பாலுங்க. அடிச்சிருக்காரு. அங்கே கேட்ச் ஆகுமா? கைக்கே போயிருக்கு. அங்கே விக்கெட்டுங்க. ரமேஷோட விக்கெட்டுங்க போயிருக்கு. தமிழ் கிராக்கர்ஸ்லேருந்து நியூ பேட்ஸ்மேன் விக்கி. தமிழ் கிராக்கர்ஸ்லேருந்து போன விக்கெட்டு ரமேஷ் விக்கெட் போயிருக்கு. அங்கே ஒரு சிங்கிள்ங்க. சிங்கிள் வந்திருக்கு விக்கி பேட்லேருந்து மொதல் பாலே. 4th ஓவரில் செகண்ட் பால் போடுறதுக்கு. அவ்வளோ நேம் அவருக்கான செகண்ட் ஓவர் போடுறாருங்க அருவின். உள்ளே எடுத்தாந்தானுங்க பாலை ஆஃபில். ஒரு டாட் பால் ஆயிருக்கு. 4th ஓவரோட அடித்தாருங்க. வெளியில் போகுதுங்க. 5 ஒரு 4. உதயாபேட்லேருந்து ஒரு 4 வந்திருக்குங்க. ஒரு ஸ்கோர் கொண்டு போவார் இன்னைக்கு. பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ரொம்ப நாள் கழித்து ஸ்குவாடுக்குள்ளே வந்திருக்காரு. டாட் பால். ஒரு 4க்கு எடுத்து ஒரு டாட் பால் கொண்டாந்துருக்காருங்க. கையிலே போயிருக்கு. அங்கே 2 அவுட் மிஸ்ஸுங்க. நல்ல ஃபீல்டிங். அங்கே நல்ல த்ரோ. கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. 2 அவுட் ஆகாம. போன பால் ஒரு டாட் பால். 5 ஸ்ட்ரைட்டில் போயிருக்குங்க. 4ங்க. 6மே இல்லை அந்த இடத்துல. பேக் டு பேக் ஓவர் வந்துக்கிட்டே இருக்குங்க உதயாபேட்லேருந்து. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்குவாடில் இணைஞ்சாலும் அந்த ஃபார்ம்லேயே வராருங்க உள்ள. பார்ப்போம் கடைசி முடிய நிற்பாரா, பெரிய இன்னிங்ஸ் ஆடுவாரான்னு பார்ப்போம். 5th ஓவர் போட சூரி அவருக்கார ஃபஸ்ட்டு பால் போடுறாங்க. ஃபஸ்ட் ஓவரோட ஃபஸ்ட் பால் அவருக்கான ஃபஸ்ட் ஓவரோட ஃபஸ்ட் பால். 5th ஓவரோட ஃபஸ்ட் பால் போடுறதுக்கு வராரு. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்ட்ரைக்கில் விக்கி. நல்லா எடுத்தாந்தாருங்க உள்ள. ஒரு நல்ல பந்து போட்டுக்கிருக்காரு. உள்ளே எடுத்தாந்துருக்காரு. மீடியம் பேஸில் போட்டிருக்காரு. செகண்ட் பால். அங்கே ஒரு கேப்பில் போகுது. ஒன்றும் ஆகுமா? ஒரு சிங்கிள்ங்க. ஸ்ட்ரைக்கில் உதயா. பின்னாடி விழுந்திருக்கு. ஒரு ஒய்டுங்க. ஓல்டுங்க. சூர்யா அவருக்கான விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸ்டெம்பிளே போட்டிருக்காரு. 2வது விக்கெட் இழக்கிறாங்க உதயா. நல்ல பவுலிங்க. தடுமாற வைக்கிறாரு. பாப்பம். நல்லா பந்துருச்சுங்க சூரிட்டேருந்து. அவங்களோட சரி பிளேஸும் போய்க்கிருக்கு. ஸ்ட்ரைக்கில் பாண்டியா. நியூ பேட்ஸ்மேனுங்க. போன பேட்ஸ்மேன் உதயா போயிருக்காரு. வெளியில் போயிருக்காரு. நல்லா ஆடிக்கிருந்தாருங்க. பாடியிலே ஃபஸ்ட் பால் பாடியிலே விழுந்திருக்கு. நல்லா போட்டுக்கிருக்காருங்க சூரி. மிக சிறப்பான பந்து வீச்சு அவர்கிட்ட வந்துக்கிருக்கு. கேட்சுங்க. அப்பீல் பைக் இருக்கு. நாட் அவுட் கொடுத்துருக்காருங்க. அம்பேர்கிட்ட நாட் அவுட் சிக்னல் வந்திருக்கு. பால் மேலே போயிருந்துருக்குங்க. போன
பால் குத்தி வெளியில் வந்திருக்குங்க, பேட்டில் படலை, நல்லா மேலே வந்துச்சுங்க. நல்ல ஓவருங்க, வேறு லெவல் பந்து வச்சு போய்க்கிருக்கு அவர்கிட்ட, சூரியக்கிட்டேருந்து ஒரு ரன் மட்டும் விட்டு கொடுத்துருக்காருங்க இந்த ஓவரில். 6th ஓவர் போடுறக்காண்டி மணிஷ் அவருக்கான ஃபஸ்ட் ஓவர் போடுறாரு. விக்கி ஸ்ட்ரைக்கில் ஒரே அடிச்சு, நல்ல ஃபீல்டிங்க. கொஞ்சம் கீப்பர்ட்டு சுனில்கிட்டேருந்து நல்ல ஒரு தடுப்பு. செகண்ட் பால் மீண்டும் ஒரு எட்ஜுங்க, எட்ஜில் ஒரு சிங்கிள் போயிருக்கு. ரன் அவுட் ஆகுமா, மிஸ் ஆகிருக்குங்க. நல்லா வந்தார், எரிஞ்சிருக்காருங்க. தேர்ட் பால் மணிஷ்கிட்டே இருந்து டாஸ் பாலுங்க. டாஸ் பாலில் ஒரு எட்ஜு வாங்கியிருக்காரு. நல்ல பந்து போட்டுக்கிருக்காங்க, நல்லா வேகமாகவும் போகிறாரு மணிஷ். அரைஞ்சி விட்ருக்காருங்க. 5 ஒரு தடுப்புங்க, நல்ல ஃபீல்டிங்க. இங்கே எந்த ரன்னும் போல், நல்ல ஓவருங்க. பேக் டு பேக் 2 ஓவர் நல்ல ஓவராக போய்க்கிருக்கு. ஒரு எட்ஜில் நல்ல ஃபீல்டிங்க, ஸ்லிப்பில் சூப்பர் ஃபீல்டிங்க. நல்லா தடுத்துருக்காரு, ஒரு 4 தடுத்து கொடுத்துருக்காருங்க. போன பால் ஒரு நல்ல ஃபீல்டிங். இங்கே மீண்டும் ஒரு எட்ஜுங்க, எட்ஜில் ஒரு சிங்கிள் போயிருக்கு பாண்டியா பேட்லேருந்து. இந்த ஓவரில் 2-3 எட்ஜு வாங்கியிருக்குங்க. தமிழ் காக்காஸ் கொஞ்சம் ஸ்கோர் லோவாக போய்க்கிருக்கு, நல்லா போட்டுக்கிருக்காங்கங்க. செவன்த் ஓவர் போட சூரி ஆரஞ்சாருங்க. 5 கேட்சுங்க, நல்ல ஃபீல்டிங்க, நல்ல கேட்சுங்க. மிகப்பெரிய விக்கெட் இழந்து போகிறாங்க பாண்டியா விக்கெட்டு. ஒரு நம்பிக்கை நாயனே போய்க்கிருக்காங்க தமிழ் காக்கஸோட. செலிப்ரேஷன் போய்க்கிருக்கு. நியூ பேட்ஸ்மேனாக கணேஷ் ஸ்ட்ரைக்கில். அடுத்தடுத்து விக்கெட் இழந்திருக்காங்கங்க தமிழ் கிராக்கர்ஸ். சூரி 2 விக்கெட் எடுத்திருக்காரு, மிகச்சிறப்பாக போட்டுக்கிருக்காங்க எம்ஆர்பிஎஸ்சிலேருந்து. நல்ல பாலுங்க, தொடவே முடியாது அந்த பாலெல்லாம். போன மேட்ச் நல்லா அடிச்சு கொடுத்தாரு கணேஷ். இந்த மேட்ச் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடுத்து இருந்தாருங்க, போன பால் வெளியில் கொண்டாந்து இப்போ ஸ்டெம்பில் கொண்டாந்து போட்டிருக்காரு. 5 ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்கு கணேஷ் பேட்லேருந்து. நல்ல பேட்ஸ்மேனுங்க கணேஷ். ஸ்ட்ரைக்கில் விக்கி அடிச்சிருக்காருங்க, வெளியில் வந்துச்சு, குத்தி வெளியில் வந்துச்சு. 5 ஒரு நாள் விக்கி பேட்லேருந்து ஒரு 4 வந்திருக்குங்க. ஒரு 2 ஓவருக்கு அப்புறம் ஒரு 4 வருது. ஒரு 4 வந்திருக்குங்க விக்கி பேட்லேருந்து. உள்ளே கொண்டாந்தாருங்க. போன பால் குத்தி போட்டாலும் இந்த பால் உள்ளே எடுத்தாந்தார். நல்ல பவுலிங்க சூரிக்கிட்டேருந்து. 5 ஒரு சிங்கிள் ஆயிருக்குங்க, விழுந்திருக்காருங்க. தடுத்து அங்கே கிடந்துச்சு, சிங்கிள் மட்டும் வந்திருக்குங்க. மணிஷுங்க அவருக்கான செகண்ட் ஓவர் போடுறாரு. 35ங்க ஸ்கோரு. 3 விக்கெட்டு போயிருக்கு. அடிச்சிருக்காரு, கைக்கே போகுது. 5 ஒரு மிஸ். வரலாங்க, முன்னாடியே பால் விழுந்துருச்சு. 5 ஒரு சிங்கிள் மட்டுமே போயிருக்கு. தட்டி விட்டுருக்காரு. 5 ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கு கணேஷ் பேட்லேருந்து. அரைஞ்சி விட்டுருக்காரு. அங்கேயே விழுந்திருக்குங்க பவுலர்டே.
ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காருங்க. மெயின் நம்பர் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆர்கியூமெண்ட் போகுது. 1 பவுன்ஸுங்க. அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்குங்க. லாஸ்ட் பால் மாறிச்சு வச்சு ஒரு டாட் பால் நல்லா தட்டியிருக்காங்க. இந்த இடத்துல விக்கெட்டு இழக்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டோட ஆடிக்கிருக்காங்க. பார்ப்போம். பவுலிங்கல்ல ராகுல் கணேஷ். ஸ்ட்ரைக்கில் விக்கி. எட்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 38ங்க தமிழ் கிராக்கர்ஸோட ஸ்கோர். ஒய்டுங்க. ஃபஸ்ட்டு பாலே ஒய்டில் வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் விக்கி. பார்ப்போம் நல்ல ஸ்கோருக்கு எடுத்து போவாங்களா என்னன்னு பார்ப்போம். ஓவர் நெருங்கிடுச்சுங்க. ஒரு ஹெட்ஸு அவுட்டுங்க. போன பால் விக்கெட்டு விக்கி வெளியில் போயிருக்காருங்க ஒரு ஹெட்ஜில். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாலா அரைஞ்சாருங்க. ஃபஸ்ட்டு வந்த பாலே அரைஞ்சு விட்ருக்காரு. அங்கே ஒரு சிங்கிள். உள்ள எடுத்தாந்தாருங்க. ஒரு டாட் பாலில் விழுந்துருக்கு. நல்லா ஓவராக மாறிக்கி இருக்குங்க. கடைசி 3-4 ஓவர் நல்லா போட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட இந்த ஸ்கோரே வரலை. ராகுல் கணேஷ் நல்லா போட்டிருக்காரு. ஸ்ட்ரைக்லேயும் கணேஷுங்க. அங்கே ஒரு டாட் பால் பாடியிலே வாங்கியிருக்காருங்க. நல்லா போட்டுக்கிருக்காரு. சூப்பருங்க. நல்லா பவுலிங், வேறு லெவல் பவுலிங். அரைஞ்சி விட்ருக்காரு. அங்கே கேட்ச் ஆகுமா? அங்கே கேட்ச் விட்டுருக்காருங்க. கேட்ச் விட்டு ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் பாலாம் அரைஞ்சி விட்டாருங்க. மடக்கி கேப்பில் போகுது. அங்கே 4ங்க. நல்லா ஒரு பாலை வந்தோடனே கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. ஸ்கோர் பெரிய ஸ்கோர் எடுத்து போகணும். சூரி அவருக்கான தேர்ட் ஓவர் போடுறாரு. நல்லா போட்டிருக்காருங்க 2 ஓவர். ஸ்ட்ரைக்கில் கணேஷ். இப்போ தான் தமிழ் கிராக்கர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓ நல்லா எடுத்தாந்தாருங்க. உள்ள டாட் பால்லே கொண்டாந்துருக்காரு. காலுக்கு வச்சாருங்க. செகண்ட் பால். அஞ்சு ஒரு ஹெட்ஜில் ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்குங்க கணேஷ்பேட்லேருந்து. ஸ்ட்ரைக்கில் பாலா அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பார்ப்போம் இன்னைக்கு பெரிய ஸ்கோரு கொண்டு வரா. நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஆல்ரவுண்டருங்க தமிழ் கிராக்கர்ஸோட. மீண்டும் ஒரு ஹெட்ஜுங்க. அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்குங்க பாலாப்பேட்லேருந்து. ஸ்ட்ரைக்கில் கணேஷ். மீண்டும் ஒரு தட்டல். அங்கே ஒரு சிங்கிளாக வந்திருக்கு. சிங்கிள் எடுத்து வராங்க. பார்ப்போம். ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க எம்ஓபிசிலேருந்து தமிழ் கிராக்கர்ஸுக்கு. நல்லா உள்ளே எடுத்தாந்தாருங்க. டாட் பாலில் விட்டுருக்காரு. எட்ஜு கேட்ச் ஆகுமா? கேட்சுங்க. விக்கெட் கீப்பர் சுனில் ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு. பாலாவோட விக்கெட் விளந்துருக்காங்க. பவுலிங் என்ற ராகுல் கணேஷ். ஸ்ட்ரைக்லேயும் கணேஷ். போன பாலா விக்கெட் ஆகிருக்கானுங்க. நியூ பேட்ஸ்மேன் ராஜ்முனி நல்ல ஒரு ஆல்ரவுண்டருங்க. மிகப்பெரிய ஹிட்டர்னு கூட தமிழ் கிராக்கர்ஸ் கிடைச்ச ஒரு ஹிட்டருங்க. பார்ப்போம். பின்னாடி போட்டிருக்காரு டாஸு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்குங்க. இன்றைக்கி தாங்க ராஜ்மணி அவரோட திறமையை காமிக்கணும். தடுமாறி இருக்க நேரத்தில் பார்ப்போம். கீழே கொண்டாந்தாருங்க பால். ஃபஸ்ட்டு பாலே டாட்டில் எடுத்து வந்திருக்காரு ராஜ்மணிக்கு.
பார்ப்போம். ராஜமணி தாங்க கொண்டு போகணும். கடைசி ஒரு நம்பிக்கையான ஒரு விக்கெட்டுங்க. ஹிட்டர் தமிழ் கிராக்கர்ஸ்லேருந்து நல்லா பந்து போட்டுக்கிருக்காங்க. எம்எஃபிசிலேருந்து மீண்டும் டாட் பாருங்க. ராகுல் கணேஷ் ஐயா பயங்கரமாக ஒரு போட்டுக்கிருக்காருங்க. அவருக்கான ஓவர். காற்று வேறு எது காற்று அடிக்குது பார்ப்போம். அங்கே ஒரு சிங்கிள் ராஜமணி பேட்லேருந்து ஒரு சிங்கிள் வந்திருக்கு. கணேஷ் மடக்கி அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுமா? கைக்கே போகுது. அங்கே ஒரே ஒரு ரன்கள் மட்டுமே போய் உள்ளதுங்க. உள்ளே வச்சார். அங்கே ஃபீல்டிங் தடுமாற்றம். ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட்டு 30 பால்ஸுக்கு 54 ரன்ஸ் தேவைங்க. பார்ப்போம். க்ளோசிங்கில் போய்க்கிருக்குங்க மேட்ச்சு. சும்மா சின்ன ஸ்கோராக இருந்தாலும் மேட்ச்சு ஸ்கோரிங் அடுத்தடுத்து தமிழ் கிராக்கர்ஸ் விக்கெட் இழந்து தடுமாறிக்கிருக்காங்க. நல்லா பந்து போட்டுக்கிருக்காங்க. அஞ்சு எம்எஃபிசிலேருந்து சூரிய அவருக்கான லாஸ்ட் ஓவருங்க. அவர் தாங்க மேட்சை மாற்றி வச்சுருக்காரு. பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் ராஜமோனி போன மேட்சும் நல்ல ஒரு 50 அடித்து ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின ஒரு பிளேயர். ஒரு எட்ஜுங்க. 5 பால் விழுந்திருக்கு. செகண்ட் பால் பின்னாடி கொண்டாந்தாருங்க. ஒய்டு பாலுங்க. அடிக்கிறதுக்கான வாய்ப்பே கொடுக்கலங்க. சூர்யா அவர் நல்லா போட்டிருக்காருங்க. 4 ஓவருமே நல்ல ஓவருங்க. பெர்ஃபெக்டாக போட்டிருக்காரு அவரோட ஓவரை. ஒன்றுமே பண்ண முடியலங்க. பார்ப்போம். அடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு எட்ஜில் தான் போகுது. கேப்பில் போயிருக்கேண்ணா. 5-1 ஒரே ஒரு ரன் போயிருக்குங்க. உள்ளே கொண்டாந்தாருங்க. நல்ல பாலுங்க. எதிர்பார்க்காத ஒரு பால். ஒரு சிங்கிளுக்கான முயற்சி. சிங்கிள் மட்டும் வந்திருக்குங்க கணேஷ் பேட்லேருந்து. அப்போ அந்த ஓவரில் ஒரு பெரிய ஸ்கோர் வந்துச்சுன்னா நல்லா வந்திருக்கும். ஒய்டுங்க. ஒய்டு கொடுத்துருக்காரு. பின்னாடி மீண்டும் ஒரு ஒய்டுங்க. போன பாலும் ஒரு ஒய்டு, இந்த பாலும் ஒரு ஒய்டு. ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். பால் பின்னாடி போகிறனால ஃபீல்டிங்கை மாற்றுறாரு. இல்லை திரும்பி அதே இடத்துல வச்சுருக்காங்க. அப்போ கடைசி பால் பாடிச்சாருங்க. அவர் இதுதாங்க தேவை. அவரோட நல்ல ஒரு 6ங்க. லாஸ்ட் பால் ஒரு 6 வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் கணேஷ். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலில் கொண்டாந்துருக்காருங்க. பவுலிங்கில் மணிஷ் மொதல் பாலே ஒரு டாட்டில் கொண்டாந்துருக்காரு. க்ளோஸில் போகுதுங்க மேட்ச்சு. அடிச்சிருக்காரு. ஒரு எட்ஜு கேப்பில் போகுது. கீப்பர் போயிருக்காரு. பால் நின்றுருக்குங்க. ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கு. பவுலிங்கில் நல்லா போட்டுக்கிருக்காங்க. எம்எஃப்சி நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கிருக்காங்க. உள்ளே வச்சார். 5-1 ஒரு ரன்கள் மட்டுமே. சிங்கிள் மட்டும் வந்திருக்குங்க. ஒரு ஓவர் 2 ஓவர் டார்கெட் பண்ணாவே ஸ்கோர் ஓடியாந்துடும். பாதி தாங்க இருக்குது. பார்ப்போம். மீண்டும் ஒரு எட்ஜ். இங்கே தாங்க பால் விழுது. பால் போகவே இல்லை. ஸ்ட்ரைக்கில் ராஜமணி தமிழுக்காக சேர்த்து போவார். அவர் நம்பிக்கை பேசுவாங்க. கிட்டருங்க. பார்ப்போம். காலிலே விழுந்துருக்கு. காலில் விழுந்து ஒரு சிங்கிள். லெஃப்ட் லைனில் ஒரு சிங்கிள் வந்திருக்கு. ஒரு ஓவரில் மேட்ச் மாறலாம். பார்ப்போம்.
அவங்க மிஸ் பண்ணியிருக்காரு. ஸ்லோவர் ஒன்றில் போட்டிருக்காருங்க. மீதமுள்ள 3 ஓவருக்கு 39 தேவை. ஓல்டுங்க விக்கெட்டை எடுத்து விட்ருக்காருங்க. நல்ல நம்பிக்கையான பேட்ஸ்மேன் வெளியில் போகிறாரு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். லாஸ்ட் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருக்கார் முருகன். நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ஆடக்கூடாது பார்ப்போம். மிகப்பெரிய ஹிட்டரே வெளியில் போயிட்டார். தமிழ் கிராக்கர்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஒரு ஓவர் எப்படியும் டார்கெட் பண்ணானுங்க. நியூ பேட்ஸ்மேன் முருகன் ஸ்ட்ரைக்கில் போன பாலில் 5 மணி வெளியேறியிருக்காரு. தட்டி விட்டுருக்காரு கேப்பில். 4ங்க. நல்லா பேட்டிங்க. முருகன் பேட்லேருந்து ஒரு 4 வந்திருக்கு. போன பால் ஒரு 4 டாட் பாலுங்க. கீழே எடுத்தாந்தாருங்க. பேக் டு பேக் டாட் பாலுங்க ஒரு 4க்கு எடுத்து. ஒரு ஹெட்ஸுங்க. மேட்ச் அவங்க விக்கெட்டு போய்க்கிருக்குங்க. மாற்றிருக்காரு மேட்சை மாற்றிருக்காரு. தமிழ் கிராக்கர்ஸ் தடுமாறுது. எம்எஃப்சி குறைச்ச ஸ்கோர் அடித்தாலும் அவங்க பாலிங்களை என்ன வச்சு போட்டிருக்காங்க. பேக் டு பேக் விக்கெட் எடுத்து விட்ருக்காங்க. டாட் பால் விழுகுது. நல்லா கொண்டு போயிருக்காங்க. அங்கே ஒரு சிங்கிள். மணிஷுங்க ஸ்ட்ரைக் பவுலிங் கண்டில். ஸ்ட்ரைக்கில் கணேஷ். 12க்கு 35 தேவை. பார்ப்போம். 12க்கு 34 வேணுமுங்க. ஸ்கோர் போடல. ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. நல்ல பாலுங்க. டாட் பால். 11க்கு 34. இந்த ஓவராக டார்கெட் பண்ணணுங்க. இல்லைன்னா வழியே இல்லை. எம்எஃப்சி ஆல்மோஸ்ட் அவங்க பக்கெட் வச்சுருக்காங்க. எம்எஃப்சி சைடு வச்சுருக்கு மேட்ச்சு கையில். பார்ப்போம் அடிப்பாரா எதுவும் ஸ்கோர் மாற்றுவாரான்னு பார்ப்போம். அடிச்சிருக்காரு. போகலைங்க. ஆள் அங்கேயே தான் விழுகுது. என்னன்னு தெரில. அங்கே ஒரு சிங்கிள். ஆல்மோஸ்ட் மேட்ச் கம்ப்ளீட்டட் ஆக போகுது. எம்எஃப்சி சைடு தான் மேட்ச் போய்க்கிருக்கு. விக்கெட்டுங்க. கணேஷ் விக்கெட் இழந்திருக்காரு. மணிஷ் விக்கெட் எடுத்திருக்காருங்க. நல்ல ஃபீல்டிங்க. நல்ல கேட்ச் ராகுல் கணேஷ். ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் தமிழ் கிராக்கர்ஸ் கேப்டன். டாட் பால். அம்பையர் டிசிஷன். அம்பையர் டிசிஷன். அம்பையருக்கு தெரியலைங்கிறாங்க சூரிய ஒளியை அரைச்சிருக்கேன்னு. அடிச்சிருக்காரு. அங்கே போயிருக்காங்க. ஃபீல்டு போயிருக்காரு. 4ங்க. முருகன் பேட்லேருந்து ஒரு 2வது 4 வந்திருக்கு. ஸ்டார்ட்டுங்க. ஸ்ட்ரைட்டில் போயிருக்காங்க. ஆள் இல்லை. 4ங்க. 2 4 எடுத்தாந்துருக்காரு. லாஸ்ட் ஒரு ஓவருக்கு 24 வேணுங்க. 6க்கு 24. பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் கேப்டன் சுரேஷ் வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் போட ராகுல் கணேஷ். 6க்கு 24. ஸ்ட்ரைக்கில் சுரேஷ். பார்ப்போம். நல்லா க்ளோஸில் வந்திருக்கு. ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அங்கே ஒரு சிங்கிள் மட்டுங்க. உங்கள் நம்பிக்கையில் ஆடுறாங்க. பார்ப்போம். தமிழ் கிராக்கர்ஸ் ஒரு பெரிய மாற்றம். 5க்கு 23 தேவை. 2 6 வேணும். 2 6 2 4 வேணும். பார்ப்போம். அடிச்சாரு. 5 கைக்கு போய் 4ங்க. முருகன் போயிட்டுலேருந்து ஒரு 4 வந்திருக்கு.
போன பால் ஒரு 4ங்க. மேட்ச் இன்னும் க்ளோஸில் கொண்டு ஆடுறாங்க. பார்ப்போம். 4க்கு ஆனால் 19 தேவை. பார்ப்போம், மேட்ச் மாறலாம். ஒரு 6 போனாவே கொஞ்சம் மேட்ச் மாறுங்க. அடிச்சிருக்கு 6 பவுலருக்கு நேரே போயிருக்குங்க. சிங்கிள் மட்டுமே. பார்ப்போம், 18 தேவை. எங்கள் பேட்டில் ஒரு 4 வந்துருக்குங்க. இன்னும் க்ளோஸில் போதுங்க. 3க்கு 15 தேவைன்னு நினைக்கிறேன். சரிங்க, 2 பாலுக்கு 14ங்க. கொஞ்சம் கஷ்டம்தாங்க. 2 6 அடித்தாலும் முடியாது. டாட் ஒரு சிங்கிள் ஆயிருக்கு. நல்லா கொண்டாண்டாங்க. க்ளோஸ்லண்ணா விட்டுருக்காங்க. மேட்சை விட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் விட்டாச்சு. 1க்கு 14 13 தூக்கி விட்டுருக்காரு. அங்கே விக்கெட் ஆகுமா? விக்கெட் மிச்சம் இருக்குங்க. கேட்ச் விட்டுருக்காரு. அசால்ட்டாக பிடிச்சி விட்டுருக்காரு. வின் பை MFSC.